ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாயிருப்பீர்களாக. நேற்று நீங்கள் கடந்து சென்று உங்களுடைய கடமைகளை செய்து நல்ல ஒரு அரசாங்கத்திற்காக ஓட்டளித்து வந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நமக்கு ஒரு நல்ல அரசாங்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இன்று காலையில் சபையில் 10 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெற இருக்கிறது. வந்து கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை தைரியமாய் வைப்பாராக. 37ஆம் சங்கீதத்தின் 23ஆம் 24ஆம் வசனத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்க என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து நல்ல மனுஷன் சொல்ல முடியுமா? கர்த்தர் போட்டும் உலகத்தை நம்மளை பார்த்து அவன் ஒரு நல்ல மனுஷங்க, நம்ம ஒரு நல்ல மனுஷி அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த நிலைமைக்கு வருகிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவராக இயேசுநாதர் நம்முடைய உள்ளத்திலே வந்து வாசமாக இருந்தால் அவர் நல்லவராக இருக்கிறது போல நம்மையும் நல்லவராக்குவார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னவர். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவர் நம்மை மாற்றுகிறார். அவரை பார்த்து நல்ல போதகரே என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்மை பார்த்து நல்ல மனுஷன் சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனுடைய வழிகள், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவன் நடக்கும்போது உறுதியாய் நடப்பான், தள்ளாட மாட்டான். அவனுடைய வழிகள் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நீ தள்ளாடாம நடக்கும்போது, நேராய் நடக்கும்போது, ஒழுங்காய் நடக்கும்போது, பயபக்தியோடு நடக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். இந்த வெள்ளிக்கிழமை காலையில நம்முடைய வழிகள், நாம் நடக்கிற வழிகளை யோசித்து பார்த்து, நான் உள்பட கர்த்தரின் வழியின் மேல் பிரியமா இருக்கிறார்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடிந்தால் அது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு மேன்மை. ஏனென்று கேட்டால், அப்படிப்பட்ட வழி உடையவன், கர்த்தருக்கு பிரியமாய் உள்ள நடைகளை உள்ள ஒரு மனுஷன், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போல விழுவான். சில சமயத்தில் நடக்கும்போது கால் தவறி விழுந்துருவோம். ஒரு சின்ன கல் போதும் விழுந்துருவோம். ஒரு குழி இருந்தால் விழுந்துருவோம். ஆனால் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால். அப்பா, உன்னதத்தின் தேவன், உயரமான தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். நாம் தள்ளுண்டு கொஞ்சம் அசைவாடி போகும்போது கீழே விழுற மாதிரி போயிட்டோம்னா, கர்த்தர் தமது கையினால், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை தாங்குகிறார். உங்களையும் என்னையும் சர்வ வல்ல தேவன் தமது கையினால் தாங்குவாராக. அதை சொல்லிட்டு அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு இன்னொரு அழகான வார்த்தை, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவருமானேன். அது நான் வாலிபனா ரொம்ப துடுக்குத்தனமாக இருந்த நாட்கள் உண்டு. இப்போ நடக்க முடியல, சோர்ந்து போயிட்டேன், தலை நரைச்சி போச்சு, ஒன்றும் முடியல. இதற்கு இடைப்பட்ட நாட்களில் நான் பார்த்து கொண்டிருந்தேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அதாவது வயசு தான் போயிச்சே ஒழிய இந்த இடைப்பட்ட நாட்களில் கர்த்தர் மாறாதவராயிருந்தார். நீதிமானுடைய சந்ததி அவர் மறக்கவில்லை. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள காணப்பட, தேவனால் கைவிடப்படாதபடி அவருடைய கையினால் தாங்கப்படுள்ள காணப்பட இந்த வெள்ளிக்கிழமை கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க, கர்த்தரால் உறுதிப்பட்டதாக இருக்க காணப்பட வேண்டும் என்று உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். அப்படி எங்கள் ஜனங்களை நடத்தும், எங்களை நடத்தும், என்னை நடத்தும். அந்த வழிகளின் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று நாங்கள் அறிந்து சந்தோஷிக்க, அவன் தள்ளுண்டு போவதில்லைங்கிறது நிச்சயத்தை காலை வேளை எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம் உங்கள் நாமத்தை மைப்படுத்தும். நீர் அப்படி செய்தபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.